سبحان الأبدي الأبد، سبحان الواحد الأحد، سبحان الفرد الصمد، سبحان رافع السماء بغير عمد، سبحان من بسط الأرض على ماء جمد، سبحان من خلق الأرض فأحصاهم عددا، سبحان الذي لم يتخذ صاحبة ولا ولدا. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. وقال الله: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال نبينا كريمنا صلى الله عليه وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله. قالوا: يا رسول الله، وكيف يستعمله؟ قال نبينا صلى الله عليه وسلم: يوفقه لعمل صالح قبل موته، أو كما قال صلى الله عليه وآله وسلم. எல்லா புகழும், எல்லா பெருமையும், எல்லா கண்ணியமும் வானத்துடைய, பூமியுடைய, காபாவுடைய, முழு அகிலத்துடைய ரப்பான அல்லாஹுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர், ஹாத்தமுன் நபியீன், தாஜுல் மதீனா, சாதிகுல் அமீன், கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமான சங்கையான சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்துயர்ந்த ஒவ்வொருவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுடைய நேசர்களே, சாலிஹீன்களே, முத்தகீன்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் விலகி நடக்குமாறு ஏவினார்களோ, ஹராமாக்கினார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்பட்டு கபரில் எங்களுடைய உடம்பை வைக்கப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நஸீயத்தும் வஸியத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு நாடுகளில் இருந்து அல்லாஹுடைய விருந்தாளிகள், வஃதுல்லாஹ், அல்லாஹுடைய விருந்தாளிகள் அந்த புனித மக்கமா நகரை நோக்கி சாரசாரியாக போய்கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களுடைய நாட்டிலிருந்தும் 3000 சகோதரர்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகளாக அந்த மக்கா மதீனா பூமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியான பாக்கியங்களை எமக்கும் எமது குடும்பத்துக்கும் தந்தருள் புரிவானாக. சென்ற ஒவ்வொரு ஹாஜிமாருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களில் எங்களையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, நாம் இன்னும் ஓரிரு தினங்களில் மிக முக்கியமான ஒரு மாதத்தை அடைய இருக்கிறோம். சாதாரணமான மாதம் அல்ல. 12 மாதங்களில் ரமலானுக்கு பின்னால ஒரு சிறப்பான, ஒரு கண்ணியமான, பெருமதியான ஒரு மாதம் இருக்கும் என்றால் அது இன்னும் 2 நாட்களில் எங்களை முன்னோக்கி வர இருக்கக்கூடிய மாதம் தில் ஹிஜ்ஜா, அதாவது ஹஜ்ஜுடைய மாதம். இந்த தில் ஹிஜ்ஜாவுடைய மாதம் எங்களுடைய பார்வையில சாதாரணமான மாதமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலையும் அல்லாஹுடைய தூதரிடத்திலையும் இது சாதாரணமான மாதம் கிடையாது. அதற்கு முன்னால் இன்று நாட்டில் மிக வேகமாக பல இடங்கள்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். 5 மாதங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய தித்வா என்ற அந்த அனர்த்தத்தில மக்கள் பாதிக்கப்பட்டு அனைத்து விடயங்களிலும் செட்டிலாகி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு சோதனை அந்த மக்களுக்கு. அவர்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராப் வமனாபித் ஷஜர் வபுதூனில் அவுதியா. பாடம் இல்லையா? எழுதியாவது இந்த துஆ அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேளுங்க.
அடுத்தது வீட்டிலிருந்து வெளியில வரும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற துஆவை ஓதாம வெளியில வரவானா. வீட்டில இருந்து வெளியில வரும் போது நேற்று ஆச்சரியமான புத்தகத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும் போது குர்ஆனுடைய ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. காலையில புத்தகத்துல பிள்ளைகள் பாடசாலைக்கு வாராங்க, ஸ்கூலுக்கு வாராங்க. ஸ்கூல்ல இருந்து மீண்டும் வீட்டுக்கு போக கஷ்டப்படுறாங்க. வந்து எல்லோருமே வெள்ளத்துல மாட்டிக்கொண்டுட்டாங்க. வந்த பிள்ளைகள் மீண்டும் வீட்டுக்கு போறதுக்கு நீந்து கொண்டு ஸ்விமிங் பண்ணி கொண்டு தான் வீட்டுக்கு போறாங்க. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுறான், ஃபலா யஸ்ததீஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன். ஒரு மனிதனுடைய ரூஹ் எடுக்கப்பட்டுட்டா, கியாமத்துடைய நாள் வந்துட்டா, அந்த மனிதனுடைய மௌத்து வந்துட்டா, அவர் எங்கேயும் இருக்கலாம், ஆனா மீண்டும் தந்த ஃபேமிலி கிட்ட வந்து வசியத்தோ எதுவுமே சொல்வதற்கு அவர் சக்தி பெற மாட்டார். அடுத்த செகண்ட் என்ன ஆகும் என்பதை யாராலும் சொல்ல முடியாத ஒரு கட்டம். அதனால வீட்டிலிருந்து வரும் போது ஆயத்துல் குர்சியையும் இந்த வீட்டிலிருந்து வெளியில வரக்கூடிய இந்த துஆவையும் ஓதாம பிள்ளைகளை அனுப்பவும் கூடாது, நாங்களும் ஓதாம போகவும் கூடாது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த மக்களுக்கு மன ஆறுதலையும் பூர்த்தியான கூலிகளையும் அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன ஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்விடத்துல இந்த வரக்கூடிய இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்குதே, இது அந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள் மற்ற காலங்கள்ல செய்யக்கூடிய எல்லா இபாதத்தை விடவும், ஏனைய எல்லா இபாதத்தை விடவும் அல்லாஹ்விடத்துல விருப்பமான அமல் என்று சொன்னதோட சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட பாதையில போறாங்க, ஜிஹாதுக்கு போறாங்க, இதை விடவா இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்க்கு விருப்பம் என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போவதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய இபாதத் அல்லாஹ்விடத்துல விருப்பம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில போனவரு தந்த உயிரையும் தந்த சொத்தையும் அதுல தியாகம் செஞ்சிட்டா அதுதான் சிறந்தது. ஆனால் மீண்டு வந்துட்டார் என்ற அல்லாஹ்வுடைய பாதையில போய் அவர் மீண்டு வந்துட்டா அதை விட சிறந்த அமல் இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல். இந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களை பெருமையாக, ஆச்சரியமாக, விசேஷமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இந்த 10 நாள் எந்த அளவு பெருமதியாக இருக்கும். வல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுதுறாங்க தஃப்சீர்ல, இந்த 10 இரவு என்று சொல்றது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவை தான் அல்லாஹ் சொல்லுறான். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். ஒரு காலம் இருந்துச்சு, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 வரும் போது எல்லோரும் ஆவலோட காத்து கொண்டிருப்பார்கள் இபாதா செய்வதற்கு, அமல் செய்வதற்கு. காலம் போக 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 எல்லா அமலை விட்டும் மக்களாகிய நாம் தூரமாகிக் கொண்டே போறோம். மக்களாகிய நாம் எல்லோருமே தூரமாகிக் கொண்டே போறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த 10 நாள் உம்முல் அமால், அமல்களுடைய தாய்மையான எல்லா அமலையும் செய்கின்ற ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த 10 நாட்கள்ல தந்திருக்கிறான். எல்லா நாட்கள்லையும் எல்லா அமலையும் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியாது. எல்லா நாட்கள்லையும் எல்லா அமலையும் மனிதனுக்கு செய்ய முடியாது. ஆனா எல்லா அமலையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் இந்த 10 நாள்ல மட்டும்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இஸ்லாத்துடைய 4 கடமை, 5 கடமையில 4 அமல், தொழுக, ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த 4 அமலையும் இந்த மாதத்துல செய்யலாம். குர்ஆன் ஓதலாம், zikr செய்யலாம், சதகா கொடுக்கலாம். என்னென்ன சுன்னத்தான இபாதாக்கள் இருக்குதோ அது எல்லா அமலையும் இந்த 10 நாட்கள்ல செய்யலாம். விசேஷமாக 2 அமலையும் அல்லாஹ் இந்த மாதத்துல செய்கின்ற வாய்ப்பை தந்திருக்கிறான். அதுதான் ஹஜ்ஜுடைய அமலும் உதுஹியா குர்பானுடைய அமலும். இந்த 10 நாள் வந்துட்டு சொன்னா சஹாபாக்கள், எமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகள்
எப்படி ரமலானுடைய காலத்துல இபாத செய்ய போட்டி போடுவாங்களோ அதே போல இந்த 10 நாள்ல இபாத செய்வதற்கு ஒவ்வொரு சஹாபாக்களும் போட்டி போடுவாங்க, ஒவ்வொரு சலஃபுகளும் போட்டி போடுவாங்க. எந்த அளவு போட்டி போடுவாங்க என்றா, சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, உங்களோட தொழுகையை பத்தி சொல்லுங்க. அவங்க ஆச்சரியமான ஒரு பதிலை சொன்னாங்க. உங்களோட தொழுகையை பத்தி சொல்லுங்க என்று கேட்கும் போது ஒரு ஆச்சரியமான பதில் சொன்னாங்க. நான் தொழுகையில இந்த வாழ்க்கையில யாருடைய பிடரியையும், அதாவது கழுத்த பிடரி பகுதிய தொழுகையில நான் கண்டதே இல்ல. நாங்க என்ன சொல்லுவோம், தக்பீரை கட்டி கீழே குனிஞ்சே தான் தொழுதிருக்கிறாரு. இல்ல இல்ல, அவர் சொன்ன வார்த்தை என்னண்டா, 2வது சஃப்ல நான் தொழுதே இல்ல. வாழ்க்கையில நான் 2வது சஃப்ல தொழுதே கிடையாது, யாருடைய பிடரையும் நான் கண்டது கிடையாது. முன் சஃப்ல மாத்திரம் தான் என்ற தொழுகைகளை நான் ஆக்கி கொண்டிருக்கிறேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆரம்ப 10 நாள்ல என்ன செய்யலாம்? முதலாவது இபாதத். இந்த இடத்துல முடிவெடுப்போம், இதுவரைக்கும் வாழ்க்கையில செய்யாவிட்டால் இந்த முறை ஒவ்வொரு நியத் வைப்போம். இந்த 10 நாளை நாங்க இப்படி கழிக்கிறது. முதலாவது 9 நாளையும் நாங்க நோன்புல கழிக்கிறது. சதக்கா கொடுக்க ஈஸி, ஆனா நோன்பு பிடிக்க கஷ்டம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், ஆனா நோன்பு சொன்னா அரபாவுடைய நாள் மட்டும் பிடிக்கலுமா ஹசரத்? 10 வரைக்குதானே, 2 நாள் பிடிச்சா போதுமே. அந்த நோன்பெண்டு வரும் போது இல்ல, அஸ்ஸியாமு ஜுன்னா, நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் தான் நோன்பு, ஹராத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயம் நோன்பு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லம் யத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸியாம திஸ்இ ஃபீ ஸில்ஹிஜ்ஜா, ஸில்ஹஜ் மாதத்துல 9 நாளும் ரசூலுல்லாஹ் நோன்பு விட்டதை நாங்க கண்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப 9 நாளும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஅய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ர், 10 நாளும் நோன்பு பிடிச்சது தில்ஹஜ்ல கண்டதே கிடையாது. ஒருவேளை நீங்க சொன்னா சில நேரம் இப்படி பதில் வரலாம், இப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதாவது முஹத்திஸீன்கள் 2 ஹதீஸை வைத்து அழகான ஒரு ரிப்ளையை தாராங்க. 2 பேருடைய ஹதீஸும் சரி. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் 9 நாளும் நோன்பு விட்டதை நான் கண்டது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 10 நாளும் நோன்பு பிடிச்சதை கண்டது கிடையாது. ஏன் 10 நாள் பிடிக்கலாம், 9 நாள் தான் பிடிக்கலாம்? ஏன் 10வது நாள் பெருநாளுடைய நாள் நோன்பு பிடிக்கிறது ஹராம்? அதனால ரசூலுல்லாஹ் 10 நாள் பிடிக்கல, 9 நாள் பிடிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க விளங்கிக்கோங்க என்று முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த முறை நியத் வைப்போம், 9 நாளும் விடாம முடியுமான அளவுக்கு ஈஸியாக, லேசாக, சிம்பிளாக இந்த 9 நோன்பையும் நாங்க பிடிக்கிறது. வீட்டில் உள்ள பெண்கள் ரமலானுடைய காலத்துல கதா நோன்புகள் இருந்தா அந்த நோன்பு பிடிக்க வைக்கிறது, பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைக்கிறது. அதே போல அடுத்தது முன் சஃப, இந்த எப்படி ரமலானுடைய காலத்துல போட்டி போட்டு வந்தோமோ அதே போல ரமலான் அல்லாத காலங்களை விட்டுட்டோம். ஆனா இந்த கடைசி 10லையாவது நேர காலத்தோட மஸ்ஜிதுல உட்கார்ந்து அதான கேட்கிறது, முன்சஃப மிஸ்தாக்காம தொழுகிறது, முன்சஃப்ல உட்கார்ந்து ஒவ்வொரு அவ்வல் தக்பீரோட இமாம் ஜமாத்தோட தொழுகிறது. சுபகுடைய முன்சுன்னத் ஆக முக்கியம். அந்த வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் ஊர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் தந்த லைஃப்ல ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் சுபகுடைய முன்சுன்னத்தை விட்டதே கிடையாது. ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கான படம் கிடைப்பதை விட, இல்ல முழு உலகம் கிடைப்பதை விடவும் சுபகுடைய முன்சுன்னத் 2 ரக்காத் பெருமதி என்றாங்க. சுபகுடைய எங்களுக்கு அது கணக்கே இல்ல, அது நாங்க பெருசாக மதிக்கிறோம் இல்ல. சுபகுடைய முன்சுன்னத் 2 ரக்காத் தொழுறாங்களா, முழு உலகமும் அவருக்கு கிடைப்பதை விட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சிறந்தது என்றாங்க. இந்த 10 நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறது சுபகுடைய முன்சுன்னத்தை தொழுறது. தஹஜ்ஜத்தை மிஸ் பண்றதில்ல, காலமான அஸ்கார்களை நாங்க மிஸ் பண்றதில்ல. ஹைர், குர்ஆன் உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம். ரமலான்ல தராவீஹ்ல ரமலானோட ஸதகல்லாஹுல் அஸீம் என்று மூடின குர்ஆன கடைசியாக எப்ப திறந்தோம்? குர்ஆன் ரமலான்ல பள்ளியுடைய குர்ஆன் ரக்ல எல்லாம் ஒவ்வொரு வக்துக்கும் முஅஸ்ஸின்மார் 2 பேரும் குர்ஆன சரி செய்வாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் முஅஸ்ஸின்மார் குர்ஆன் எல்லாமே சரி செய்வாங்க. ரமலான்ல ஒவ்வொரு வக்துக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப கிளீன் பண்றதுக்கு மட்டும் தான் எடுத்து சரி செய்யறாங்க.
இப்ப கிளீன் பண்றதுக்கு மட்டும்தான் குர்ஆன் எடுத்து சரி செய்யப்படுவது. குர்ஆனுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்வோட யாருக்கெல்லாம் பேச விருப்பமோ, அல்லாஹ்வோட மேல யாரு கண்டிருக்கிறோ, அல்லாஹ் எங்களோட பேசணும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறோ அல்லாஹ்வோட கலாம் எடுத்து ஓதுங்க. இந்த 10 நாள்ல முடியுமான அளவுக்கு முயற்சிக்கிறது. குறைஞ்சது ஒரு குர்ஆனை முடிக்கிறது 10 நாள்ல. ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதினா அல்ஹம்துலில்லாஹ் அரஃபாவுடைய நாள்ல குர்ஆனை தமாம் பண்ணலாம். அரஃபாவுடைய நாள்ல குர்ஆனை தமாம் பண்ணலாம். குறைஞ்சது 15 ஜுஸுவாவது முடியாதா? குறைஞ்சது 10 ஜுஸுவாவது நாங்க என்ன செய்யறது? ஒவ்வொரு நாள் ஒரு ஜுஸுவாவது இந்த ஆரம்ப 10 நாள்ல அந்த இபாதத்தை செய்யறதுக்கு நாங்க முயற்சிக்கிறது. அதே போல கண்ணியமான சகோதரர்களே, இந்த நாள்ல ஹஜ் என்று சொன்னா நிறைய பேர் நினைச்சிருக்கிறது 40 நாள் 20 நாள் 30 நாள் ஹஜ்ஜில் இருக்கணும். இல்ல, ஹஜ் என்று சொல்றது வெறுமனே 5-6 நாள் தான் ஹஜ்ஜுடைய கடமை. 5-6 நாள் தான் ஹஜ்ஜுடைய கடமை. ஆனா அந்த 5-6 நாளை போல வாழ்க்கையில ஒரு நாளும் மற்ற நாள்கள் அடைய இயலாது. ரமலான்ல லைலத்துல் அது 30 நாள்லையும் ஒரு இரவுக்குத்தான் பேர் லைலத்துல் கதருடைய இரவு என்று. ஆனா துல்ஹஜ் மாதத்துல இந்த 10 நாள்ல 8வது நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. 8வது நாள் யௌமு தர்வியா, 9வது நாள் யௌமு அரஃபா, 10வது நாள் யௌமு நஹர், 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலாக ஏன் பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் விடத்தில் இந்த ஒவ்வொரு நாளும் பெருமதி. 8வது நாள் மினா, 9வது நாள் அரஃபாவுடைய மைதானம், அன்றிரவு முஸ்தலிஃபால தங்குவாங்க. ஒருவர் உம்ராக்கு போறாரு, உம்ரால போய் மினால போய் தங்குறாரு, பெருமதி இல்ல. ஒருவர் உம்ராக்கு போய் அரஃபால போய் துவா கேட்கிறாரு, பெருமதி இல்ல. ஒருவர் முஸ்தலிஃபால உம்ரால போய் தங்குறாரு. இந்த நாள் யௌமு தர்வியா, இந்த நாள்ல நின்றா தான் அவருக்கு அந்த நாளுடைய பெருமதி, அந்த இடத்துடைய பெருமதி. 365 நாள்லையும் அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள் தான் அவருக்கு பெருமதி. அந்த நாட்களை செய்கின்ற இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்துல மிகவும் ஏற்றமானது. இப்ப ஹஜ்ஜிக்கு போனவங்க எல்லாரும் மினாலையும் முஸ்தலிஃபாலையும் அரஃபாவுடைய மைதானத்திலையும் காபாலையும் மக்காலையும் இருப்பாங்க. போவாதவங்களுக்கு என்ன பாக்கியம்? அரஃபாவுடைய நாள் பிறை 9 நரகத்திலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் போவாதவங்களுக்கு என்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாஜிகள் பிறை 7, 8 வரை நோன்பு நோக்கலாம், பிறை 9 நோன்பு நோக்கிறது ஹராம். அரஃபாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு நோன்பு நோக்கலா. ஆனா ஹஜ்ஜிக்கு போவாதவங்க அந்த அரஃபாவுடைய நாள் ஹுஜ்ஜாஜிகளுடைய சுப்ஹானல்லாஹ் அந்த நாள் ஆச்சரியமாக இருக்கும். அரஃபாவுடைய மைதானம் கையேட்டுவாங்க, அல்லாஹ் எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களையும் ஆக்குவானாக. ஆனா ஹஜ்ஜிக்கு போவாத ஒரு ஆள் தந்த நாட்டில இருந்து அரஃபாவுடைய நாள்ல நோன்பு நோக்கிறாரு. அவருடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். சென்ற வருடம் இருக்கக்கூடிய வருடம், இந்த 2 வருடத்துடைய அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சின்றான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாள்ல கேட்கப்படுகின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இன்றைக்கு முடிவு செய்வோம், பிற 9 பஜாருக்கு போறல்ல, பிற 9 அந்த நாளையாவது முடிவு செய்வோம். பிற 9 முழுமையாக ஒரு நாள் பள்ளியில் இஅ்திகாஃப். பிற 9 என்ன செய்யறது? ஃபஜ்ரோட வந்து அமல் இபாதத்துல திலாவத்துல குர்ஆன்ல அந்த நாள்ல துஆல நாங்க ஈடுபட முயற்சிக்கிறது. எல்லா நாளும் போறோம். எல்லாரும் உலமாக்களும் தான், பொதுமக்களும் தான், படித்தவர்களும் தான், வியாபாரிகளும் தான். மஸ்ஜிதோட அந்த ஒரு நாள் தொடர்பாகி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த பிற 9 வந்து என்ன செய்வாங்கன்றா பஜாருக்கு போவாங்க. பஜாருக்கு போய் என்ன செய்வாங்கன்றா பஜார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில நடு பஜார்ல நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க. பஜார்ல இருந்து தக்பீர் சொல்லுவாங்க, பஜார்ல உள்ள மக்களும் சேர்ந்து தக்பீர் சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதே போல இந்த தில்ஹஜ் மாதத்துல நானும் நீங்களும் செய்யக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான அமல், இந்த அமலை கொஞ்சம் கவனமாக கேளுங்க.
மறக்கடிக்கப்பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்குது. இந்த அமலை விட்டும் நாங்கள் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் உலஹியாவுடைய அமல். உலஹியாவுடைய அமல் ஒரு காலம் யோசிச்சு பாருங்க. உங்களோட வாப்பமார் முந்தைய காலம் குர்பானுடைய மாடை வீட்டிலே கொண்டு வந்து தில்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப நாளிலே கட்டிடுவாங்க. வீட்டுடைய ஆரம்பத்துல வாகனத்தை வெளியில போட்டுவாங்க. வீட்டுடைய தூண்ல ஆரம்பத்துல என்ன செய்வாங்க, ரோட்ல போறவாரவங்க எல்லாம் மாடு பார்க்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த வீட்டுல ஒரு மாடு இருக்கலாம், பெரிய மாடு ஒன்று வாங்க பாப்போம் என்று புல் எடுத்து வருவாங்க. அந்த மாடை பார்க்க ஒரு ஆசை. ஆனா இன்றைக்கு டிபார்ட்மெண்ட் அந்த கல்ச்சர் வந்துட்டு, ஆனாலும் இன்றைக்கு குர்பான் என்றது இன்றைக்கு சும்மா அந்த ஆன்லைன் பிசினஸ் மாதிரி மாறிட்டு, ஆன்லைன் பிசினஸ் மாதிரி குர்பான். உதுஹியா என்பது எந்த அளவுக்கு பெரிய அமல் என்றா, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஆதிஹில் அதாஹி, உதுஹியா என்றா என்ன? சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்தான் உதுஹியா என்பது. ஒரு குடும்பத்துடைய தியாகம் தான் உதுஹியாவுடைய அமல். ஆனா இந்த உதுஹியா என்பது நாங்க குயிக்கா ஆர்டர் பண்ணி கொடுக்கிறோம். சஹாபாக்கள் ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்னண்டா தலப்புகளுடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு, வார வருஷம் கொடுக்கக்கூடிய உதுஹியாவுடைய அந்த குர்பான அந்த பிராணி என்ன செய்வாங்கண்டா, ஒரு வருஷமாக இல்ல ஒரு 6 மாசமாக அல்லது குறைஞ்சது 2-3 மாசமாவது அவங்களுக்கு பக்கத்துல வச்சு வளர்ப்பாங்க. அதற்கும் இவருக்கும் மத்தியில் ஒரு பொண்ட், ஒரு அன்பு உண்டாகி அது கூப்பிட்ட வார அமைப்புல வந்ததற்கு பின்னால அப்படியான என்ன செய்வாங்க, அந்த பிராணிகளை குர்பான் கொடுப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றது, இப்படியான எங்க நாட்டுல மஸ்ஜிதுடைய சில ஒழுக்கங்களை, மஸ்ஜிதுடைய ஆதாபுகள், அமைதியை பார்க்கணும் என்றா புகாரி தக்கியாக்கு போகணும்னு அடிக்கடி சொல்றது. அங்க போய் பாருங்க, அந்த மக்கள் எப்படி உட்கார்ந்து மஸ்ஜிதுல நடந்து கொள்றாங்க. அதே போல இந்த உதுஹியாவுடைய அமலையும் புகாரி மஜ்லிஸ் அண்டு அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்றா, வருஷ கணக்கு வளர்த்த ஆடையும் அவங்களுடைய அந்த பிராணிகளை கொண்டு வந்து அந்த குர்பானுக்காக கொடுப்பாங்க. இது ஆக சுன்னத். பொதுவாக பாகிஸ்தான் வேற நாடுகள் இந்த அமைப்பு இருக்குது. எங்க நாட்டுல கஷ்டம், ஆனாலும் நாங்க முயற்சிக்கிறது. முடியுமானவங்க பண்ணைகள் வச்சிருக்க கூடியவங்க இதை நாங்க எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. அடுத்தது உதுஹியாவுடைய மிக முக்கியம் என்னென்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் தந்த வாழ்க்கையில பள்ளிக்கு வரவானம் என்று ஏத்தல்ல. யாரும் பள்ளிக்கு வரவானம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கல்ல. என்ன தவறு செஞ்சாலும், குடிச்சவர் வந்தாலும் சொல்லுவாங்க பள்ளிக்குள்ள வாங்க, விபச்சாரம் செஞ்சவர் வந்தாலும் பள்ளிக்குள்ள வாங்க என்றுவாங்க. எந்த பெரிய பாவத்தை செஞ்சாலும் வாங்க பள்ளிக்குள்ள உட்காருங்க என்று தர்பியா செய்வாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக எச்சரித்த ஒரு எச்சரிக்கையை பார்க்கிறதாக இருந்தா சொன்னாங்க, மன் வஜத சஅதன், வசதி இருக்குது ஃபலம் யுதஹி, ஆனா ஒரு உதுஹியா கொடுக்கிறார் இல்ல ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நீங்க பள்ளிக்கு வரவானும், எங்களோட தொழுகைக்கு வரவார். அப்படிங்க உங்களுக்கு வசதி இருந்தும் நீங்க குர்பான் கொடுக்க வரலண்டா, குர்பான கொடுக்கலண்டா, உதுஹியா கொடுக்கலண்டா, நீங்க பெருநாள் தொழுகைக்கு எங்களோட வரவானம். அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு இபாதத்தான் உதுஹியாவுடைய அமல். சில முஃப்திமார், ஏஐ முஃப்திமார், கூகுள் முஃப்திமார் பத்வா கொடுக்கிறது, இப்ப உதுஹியா கொடுக்கிறதா பாருங்க, புத்தகத்துல வெள்ளம், அங்க வெள்ளம். உதுஹியாவை வச்சுட்டு என்ன செய்யலாம், உதுஹியாவுடைய பணத்தை நாங்க சதக்கா செய்யலாமே. நல்ல விஷயம், கட்டாயமா செய்யுங்க. ஆனா உங்களுக்கு உதுஹியாவுடைய நன்மை கிடைக்காது. சதக்காவுடைய நன்மை கிடைக்கும், உதுஹியாவுடைய நன்மை கிடைக்காது. உதுஹியா என்பது தனியான ஒரு இபாதத், சதக்கா என்பது தனியான ஒரு இபாதத். எது சிறந்தது என்று எடுத்தால் முதலாவது உதுஹியா கொடுப்பது சிறந்தது. உதுஹியாவுடைய அமலை விட்டு நாங்க தூரமாகிடக் கூடாது. எதை உதுஹியா கொடுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஒட்டகத்து உதுஹியா கொடுப்பது. 5 வயது பூர்த்தியாகி 6வது வயது அடைஞ்சிருக்கணும். மாடை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்கள் பூர்த்தியாகி 3வது வருடத்தை அடைஞ்சிருக்கணும். வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் பூர்த்தியாகி 3வது வருஷத்தை அடைஞ்சிருக்கணும். செம்மறியாடு 1 வருஷம் பூர்த்தியாகி 2வது வருஷம் அடைஞ்சிருக்கணும். நான் ஏன் சொல்றேன்டா, யாரும் அதை பாக்குறதில்ல. ஹாஜி நல்ல ஒரு மாடு ஒன்று இருக்குது, ஓகே டிரான்ஸ்பர் பண்ணி முடிஞ்சு, அவருக்கு பிசினஸ். ஆனா எங்களுக்கு அது அமல். நாங்க அந்த மாடை கண்ணால கண்டதும் இல்ல, மாடுடைய போட்டோவை பார்த்ததும் இல்ல, நேரடியா பார்த்ததும் இல்ல.
இன்னைக்கு நிறைய இன்றைக்கு ஏமாற்றங்கள் நடந்து கொண்டே போகுது. 5 வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னால 2 வருடம் முடிய அதாவது மாடுகள் அறுக்கப்படுவது யாருக்கும் தெரியா. கண்ணியமான சகோதரர்களை, உலகியாவுடைய ஷருத்து சுன்னத் ஒவ்வொன்றும் பேணப்படணும். அந்த ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்ல சில போட்டோஸ்கள் அனுப்பினார். ஹசரத், இதுல ஒரு மாடு செலக்ட் பண்ணிட்டாங்க. 5 மாடு அனுப்பியிருக்கிறாரு. அதுல 4 மாடு அதை ஜூம் பண்ணி பார்த்தா சில மாடுட கொம்புடைஞ்சி, சில மாடுகளுக்கு காலில் சூடு வச்சிருக்கிறாங்க, சில மாடுகள்ல கயிறு அதாவது அந்த மாடுடைய கழுத்துல கட்டப்பட்ட கயிறுனால மாடுட கழுத்துல காயம் ஏற்பட்டிருக்குது. இந்த குறையுள்ள பிராணிகளை உதகியா கொடுக்க ஏலா. கொம்புடைக்கப்பட்டு சூடு வைக்கப்பட்டு நோயுள்ளது, அதே போல கால் உடைஞ்சது, அதாவது கண் குருடான இப்படியான பிராணிகளை உதகியா கொடுக்கலா. நாங்க யாரும் அதை செக் பண்றது இல்ல. லேசா குயிக்காக எங்கேயாவது கேஷ கொடுக்கிறோம், கொடுத்துருங்க என்று சொல்லிடுறோம். இல்ல, நாங்க கொடுக்கக்கூடிய உதகையாவை பார்க்கணும். இல்லைன்னா உங்களால வக்கீலா நியமிக்கிறது. ஆனா இன்றைக்கு கூட்டு குர்பான் என்று சிலவங்க நல்ல செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், தவறா நினைச்சு கொள்ளவான அழகான முறையில செய்யறாங்க. ஆனா சில இடங்கள்ல மோசடிகள் நடக்குது. சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் கிட்டத்தட்ட 1000 கிலோ இறைச்சி புதைக்கப்பட்டுச்சு. 1000 கிலோ இறைச்சி மாமிசம் ஏழை மக்களுடைய வயிற்றுல அல்ல, மண்ணோட மண்ணா புதைக்கப்பட்டுச்சு. குறிப்பிட்ட நேரத்துல கொடுக்கப்படாம அந்த இறைச்சிகள் நாரி கடைசியில புதைக்கப்பட்டுச்சு. உலகியா என்பது அதனுடைய பெருமதி, அதனுடைய முக்கியத்துவம், இதை நாங்க யாரும் பெரிதாக மதிக்கிறது கிடையாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உதகியா கொடுப்பதற்கு முன்னால முடியுமான அளவுக்கு உங்களோட கைகளாலே உதகியாவை கொடுங்க. குர்பானை கொடுக்கும் போது முடியுமான அளவுக்கு நாங்க கொழும்புல கொடுக்கலாதா, வெளிப்பகுதியில கொடுக்கிறோமா, முதல்ல செய்வாங்க ஃபேமிலியோட அரபாவுடைய முதலண்டே என்ன செய்வாங்க, பெருநாளுடைய முதலண்டே ஃபேமிலியோட போய் எந்த ஊர்ல குர்பான் கொடுக்கறாங்களோ அங்க தங்கி இருந்து காலையில தொழுதுட்டு குர்பான் கொடுப்பாங்க. அதுகளை மக்களுடைய வளமை ஒன்று இருந்துச்சு. இப்ப இல்ல, போய் அந்த ஊர்ல இருந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்வாங்க, ஆடையோ மாடியோ அறுத்து குர்பான் கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு ஒரு பங்கு எடுத்து வருவாங்க. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் மாறிட்டு, நான் என்ன சொல்றேன்டா, ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் தந்த வாழ்க்கையில 10 வருடம் உதகையா கொடுத்தாங்க. 10 வருடமும் மதீனால தந்த கையால தான் உதகையா கொடுத்தாங்க. கடைசி அவங்களுடைய ஹஜ்ஜின் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 100 ஒட்டகம் கொண்டு வந்தாங்க. அதுல 63 ஒட்டகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த கையால குர்பான் செஞ்சாங்க, தந்த கையால. இன்றைக்கு சிலவங்க அல்லாஹ் மன்னிக்கோடும் வீட்டுல ஆட குர்பான் கொடுக்குற மகன் கையில கத்தி கொடுத்து மகன் அருங்க, மகனை பழக்கிறாரு. குர்பான் என்றது சிம்பிள் அல்ல. ஒரு ஆடையோ மாடையோ குர்பான் கொடுக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய உணவு குழாயும் மூச்சு குழாயும் ரெண்டும் சேர்ந்து அறுப்படணும். ஒருவர் அறுக்கிறாரு, மூச்சு குழாய் அறுப்பட்டுட்டு உணவு குழாய் அறுப்படல்ல, இப்ப மாடு செத்துட்டா அது ஹராமான மாடு. சிலவங்க அறுத்துட்டு கத்தி எடுத்துட்டு ரிப்பீட் எடுத்து அறுக்கிறாங்க. ஏலா, அறுக்கும் போது ஒரே தடவையில அந்த மாட்டுடைய உணவு குழாயும் மூச்சு குழாயும் சேர்ந்து அறுக்கப்படணும். ஹதீஸ்ல தெளிவா வருவது, ஒருவர் அறுக்கும் போது மூச்சு குழாய் அறுக்கப்படுவது, உணவு குழாய் அறுக்கப்படவில்ல. இப்ப அந்த மாடு துடிச்சு சாவுதுண்டா அது செத்த பிராணிக்கு சமம், குர்பான் அல்ல, அது சாப்பிடலாம், ஹராமான உணவு. இப்ப அறுக்கக்கூடிய நேரத்துல கத்திய கூர்மையா இருக்கணும். அதாவது இன்னைக்கு சிலவங்க அறுக்கக்கூடிய பயம் ஒன்று இருக்கும். என்ன செய்வாங்க, வாரவருக்கு நீங்க அருங்க ஹாஜி என்றது பார்க்கணும். அறுக்கிறவர் யாரு, முஸ்லிமான ஒருவரா? சில நேரங்கள்ல அறுக்கக்கூடிய இடங்கள்ல இப்ப குரூப் சேருவாங்க, குயிக்காக அந்த அறுத்ததை பாசல் பண்ணணும். சில நேரங்கள் அது நன் முஸ்லிமும் இருப்பாங்க. அது அறுக்கிறது யாரு, முஸ்லிமாக இருக்கணும், சட்ட திட்டங்கள் தெரிஞ்சவராக இருக்கணும், பருவ வயது அடைஞ்சவராக இருக்கணும். அவர் அறுக்கும் போது அதனுடைய சட்டங்களை தெளிவாக விளங்கினவராக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல வீட்டுல 2 குர்பான் கொடுக்கிறீங்களா, ஒரு ஆடை அல்லது ஒரு மாடு அறுக்கும் போது அடுத்த மாடோ ஆடோ அதை காணக்கூடாது. அதற்கு முன்னால கத்திகளை கூர்மையாக தீர்த்தவானம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதே போல அடுத்தாக முக்கியமான விஷயம், இறுதியாக குர்பான தொழுகைக்கு முன்னால கொடுக்க இயலா. ஏந்த குர்பான் இருக்குது, ஏந்த குர்பான நான் கொடுக்கிறதாக இருந்தால் ஒருவரை வக்கீலாக பொறுப்பாக நியமிச்சா அவரு தொழுதுட்டு அறுக்கலாம். இல்ல நான் ஏந்த குர்பான நான் தான் பொறுப்பாக நிக்கிறேன் என்றா, தொழுகைக்கு முன்னால ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க, தொழுகைக்கு முன்னால குர்பானை கொடுத்து தொழுகைக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்துறாங்க,
ரத்தங்கள் இருக்குதுன்னா இல்ல குர்பான் கொடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. அது குர்பான் அல்ல, அது உதுஹி, அது சதக்கா என்றாங்க. திருப்பி அவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு பிராணி அவர் குர்பான் செஞ்சாரு. தொழுகைக்கு முன்னால சில சகோதரர்கள் ஃபாரின்ல இருந்து சல்லி அனுப்புறாங்க. இவர் என்ன செய்ய, இன்னும் ஒரு பெருநாள் தொழுகை தொழுதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா அவர் நேற்று பெருநாளை தொழுதுட்டாருன்னு சொல்லி இங்க குர்பானை கொடுத்துட்டாரு. இல்ல, குர்பான் யாரு வக்கீலா நியமிக்கப்படுறாரோ, ஃபாரின்ல ஏந்த மாமா பெரியப்பா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சல்லி ஏத பொறுப்புல தாராருண்டா, நான் இங்க குர்பான் கொடுக்கும் போது நான் வக்கீலாக இருந்தா நான் பெருநாளுடைய தொழுகையை முடிச்சிட்டு தான் குர்பான் கொடுக்கணும். அதே போல கண்ணியமான சகோதரர்களை, பங்கு வைக்கிற நேரத்துல குர்பானுடைய இறைச்ச ப்ளீஸ் பண்ணி சாப்பிடுங்க. கட்டாயம் ஒரு பங்காவது சமைச்சு சாப்பிடுங்க. குறிப்பாக சில மக்கள் குர்பானை கொடுத்துட்டு அதுல காவாசி பங்கு வீட்டுடைய ஃப்ரிட்ஜை நிறைச்சிடுறாங்க. உண்மைக்கு வீட்டுடைய ஃப்ரிட்ஜுகள் பாவம் என்னென்றா, ரமலானுடைய கால, அது ஹஜ்ஜுடைய காலத்துல மூச்சு கூட விடையில ஃப்ரிட்ஜுகளுக்கு. அந்த அளவுக்கு இறைச்சிகள் நிறைஞ்சு கடைசியில் அது குப்பைக்கு தான் போகுது. இல்ல, ஃப்ரிட்ஜை நிறைக்கிறதல்ல, ஏழைகளுடைய வயிறுகள் நிரப்பப்படணும். கொழும்புல பல பகுதிகள் இருக்குது, இன்னும் கண்ணால இறைச்ச காணாதவங்க. வருஷத்துக்கு இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை மட்டும்தான் இறைச்சி சாப்பிடுவாங்க. வாங்கக்கூடிய வசதி இல்ல. 3 பங்கு, ஒரு பங்க நாங்க எடுக்கிறது, 2வது பங்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது, 3வது பங்க சதக்கா செய்யறது. அதே போல வாங்கக்கூடிய மாடு இத்தனை ராத்தல் என்று ஸ்டேட்டஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் டிக்டாக்லயும் போடுறது அல்ல. சிலவங்க இன்றைக்கு எங்கட மாடை காட்ட, பவரை காட்ட மாடு என்ன செய்யறது, ஸ்டேட்டஸ்ல போட்டு வைப்பாங்க. லையனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. அல்லாஹ் அந்த மாட்டுடைய ரத்தத்தையோ இறைச்சியோ பாக்குறது இல்ல, கொடுத்தவருடைய தக்வாவை பாக்குறான். அடுத்தது அறுத்ததுக்கு பின்னாலேயும் அந்த பாசல்கள் பண்ணி கொண்டு பாதைகளை வாகனங்களை போகும்போது ரத்தங்கள் கொட்டி கொட்டி அந்த அமைப்பு எடுக்காம அழகான முறையில பெக் பண்றது. குர்பான் கொடுத்தவருக்கு தோலையோ அதனுடைய ஏனைய மாமிசங்களையோ பாட்டுகளையோ அல்லது எதையும் கூலியாக கொடுத்திடக் கூடாது. அவருக்கு கிஃப்டாக கொடுக்கலாம், கூலியாக கொடுக்க இயலா. அதே போல முக்கியமான ஒரு விஷயம், குர்பான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த குர்பானை கொடுப்பதற்கு முன்னால அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். சிலவங்க சொல்றது அறுத்ததுக்கு பின்னால ராத்தலை பார்த்து கிலோவை பார்த்து சல்லிய பே பண்றது. அல்லாஹ் மன்னிக்கணும், அது உதுஹியா அல்ல, அது சதக்கா. உதுஹியாவுடைய சுன்னத் கொடுக்கக்கூடிய ஆடையோ மாடையோ அறுப்பதற்கு முன்னால் அது அவருக்கென்று சொந்தமாக்கி கொள்ளணும். அதற்கு பின்னால தான் அதை அறுக்கணும். சிலவங்க ஆரம்பத்திலே பணங்களை கட்டிருப்பாங்க, கட்டுறதுக்கு முன்னால் அதை பார்த்து கொள்ளக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் நல்ல புல்லு வைக்கோலா புண்ணாக்கெல்லாம் போட்டு நல்லா கவனிப்பாங்க. அந்த கொடுக்கக்கூடியவர் உதுஹியா கொடுத்த அந்த மாடை பொறுப்படுத்ததுக்கு பின்னால பாவம் அந்த மாட்டுக்கு அந்த ஆடுக்கு அழகான உணவுகள் இல்ல. குர்பான் கொடுக்கும் போது மெலிஞ்சி போய் சில நேரங்கள்ல பார்த்ததை விட மெலிஞ்சி போய் இருக்கும். இல்ல, அதனுடைய ஹக்குகள் பேணப்படணும். 10 நாளைக்கு முன்னால் அதுக்கு உணவு கொடுக்கப்பட்டு அழகான முறையில் அது பராமரிக்கப்படணும். அதே போல சிலவங்க சொல்லுவாங்க, அது நான் கடனாளி, நான் உதுஹியா கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அவசரமா கட்ட வேண்டிய பெரிய கடன்கள் இருந்தால், நான் லொஸ்தாகி வேறு வேறு அமைப்புல இருக்கிறேன், அவங்களுக்கு உதுஹியா கடமை இல்ல. பொதுவான கடன் இருக்கு, தவணை முறையில கட்டக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு தாராளமாக உதுஹியாவை கொடுக்கலாம். அதே போல இறுதியாக உதுஹியா கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், முதலாவது நாள்ல இருந்து பிறை 9 வரைக்கும் அவர்கள் நகங்களையும் முடிகளையும் வெட்டுறது கூடாது. குடும்பத்துடைய தலைவர் யாரு உதுஹியா கொடுக்கிறாரோ அவருக்கு கீழால் அவருடைய பிள்ளைகளும் அடங்குவாங்க, அவருடைய செலவுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அடங்குவாங்க. அவங்களுக்கு கைமுடிகள், அதாவது முடிகளையோ நகங்களையோ வெட்டலாம். குடும்பத்துடைய தலைவர் யாரு பொறுப்பாக இருந்து உதுஹியா கொடுக்கிறாரோ அவரை நியத்தை வச்சு கொள்ளலாம், நான் குடும்பத்துக்கு சேர்த்து கொடுக்கிறேன் என்று. அவர் மாத்திரம் தான் முடிகளையும் நகங்களையும் வெட்டி கொள்ள மாட்டாரு. முதலாவது மாடு கொடுப்பதற்கு முயற்சிக்கிறது, மாடு கொடுக்க முடியாதா? 2வது ஆப்ஷன் பங்குக்கு போறது அல்ல, 2வது ஆப்ஷன் மார்க்கம் சொல்லுது ஆடை கொடுங்க. ஆடையும் கொடுக்க முடியாதா? இப்ப 3வது ஆப்ஷன் மார்க்கம் சொல்லுது 7 பேர் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஒரு மாடை நீங்க குர்பான் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வரக்கூடிய இந்த தில்ஹஜ் மாதத்துல கட்டாயமாக ஒவ்வொரு முடிவெடுப்போம். ஒரு பங்கையோ அல்லது தனியாக ஒரு மாடையோ அல்லது தனியாக ஒரு ஆடையோ, இந்த ஒரு எப்படியாவது இந்த வாழ்க்கையில இந்த அமலை யா அல்லாஹ் செய்கின்ற பாக்கியத்தை தா என்று துஆ செய்யுங்க. கட்டாயமா செய்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த வரக்கூடிய இந்த 10 நாளையும் யா அல்லாஹ் நீ எப்படி விரும்புகிறாயோ அந்த அமைப்பில் கழிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் பூரா மக்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள் புரிவாயாக. இந்த நாட்டில் பெய்யக்கூடிய இந்த பயங்கரமான இந்த மழையை விட்டு
யா அல்லாஹ் அனர்த்தங்களை விட்டு எல்லா முஸ்லிம்களையும் மாற்று மத இனத்தவர்களையும் எல்லோரையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா சோதனைகள் இருந்தும் யா எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவத்தை விட்டும் தூரமாக்கி நன்மையின் பக்கம் எங்கள் எல்லோரையும் காரணமாக ஆக்கி வைப்பாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.